கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் காலை நேர தியானமாக யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, கல்யாணம் என்று சொன்னாலே மிகுந்த மனமகிழ்ச்சியான ஒரு காரியம். பழைய காலங்களில், அதாவது என்னுடைய தாத்தா காலத்தெல்லாம் ஒரு கல்யாணம் என்று சொன்னால் 7 நாட்கள் இந்த கல்யாணம் நடக்கும். ஊர் கூடி விருந்து போடுவது என்று சொல்லுவார்கள் இல்லையா, அப்படித்தான் நடக்கும். தெரு முழுவதும் பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த தெருவில் இருக்கிற எந்த குடும்பத்துலேயும் சமைக்க மாட்டாங்க. ஒரு வாரம் அல்லோலப்படம். அது சுருங்கி கல்யாணம் 3 நாளாக மாறிச்சு. அதுக்கு பிற்பாடு கல்யாணம் 2 நாளாக மாறிச்சு. அப்புறம் 1.5 நாளாக மாறிச்சு. முந்தின நாள் நைட்டு மாப்பிள்ளை அழைப்பு, மறுநாள் காலையில் கல்யாணம், இரவு விருந்து இது கொடுப்பாங்க. இப்போ அந்த கல்யாணங்கள் சுருங்கி ஒரு நேரமாக மாறுச்சு. இப்போ அந்த ஒரு நேர கல்யாணமும் ஹோட்டலில் முடிஞ்சிருது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அழைப்புகள்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடுது. மொய் கூட வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து செய்த அற்புதங்கள் நிறைய. அதில் மிக மிக முக்கியமான 2 காரியங்கள் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் வெளிப்பாடு, சீஷர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது. இந்த முதலாவது அற்புதத்தில் இந்த 2 காரியங்கள் நடந்துச்சு. வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறியதன் வழிவாக அற்புதமான காரியங்களை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய திறமையான சிற்பியான அவருடைய பண்பு வெளிப்பட்டுச்சு. அற்பமான தண்ணீர் தான் அற்புதமான திராட்சரசமாக மாறிச்சு. ஒருவேளை அற்பமான கண்ணீரில் காணப்படுறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார். தண்ணியை தவிர ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த தண்ணியை ருசி மிகுந்த திராட்சரசமாக மாற்ற கர்த்தருக்கு முடியும். நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு வியாபாரி வீட்டுக்கு ஜெபத்துக்கு போவோம். ஒரு சிறிய மளிகை கடை, நல்லா பேசுவாங்க. கடைசியில், பாஸ்டரையா உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையா, இந்த தண்ணி தான் இருக்குது, இந்த தண்ணியை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் சந்தோஷமாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அதே ஊரில் இன்னொரு மளிகை கடை உண்டு. ஒரு சின்ன கடை தான். அவங்க நாங்கள் போன உடனே என்ன பண்ணுவாங்க, அண்ணாச்சி கடையில் மைசூர் பாகு, மிச்சர், வாழைப்பழம் 3 கண்டிப்பாக உண்டு. இந்த 3ஐயும் கொடுத்து எங்களை உபசரிப்பாங்க. தோத்திரம். பிற்பாடு ஒரு 2 ரூபா நோட்டு, இதாயே எங்கள்கிட்ட இப்போ கொடுக்க இருக்குது என்று சொல்லுவாங்க. அந்த 2 குடும்பத்திலையும் மகிழ்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டு வருவோம். காலங்கள் மாறிச்சு. முதல்ல தண்ணி மட்டும் கொடுத்தாங்கல்ல, இன்றைக்கி தண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க. அநேகருக்கு தண்ணி காட்டுறாங்க. ஆனால் 2வது குடும்பம் கர்த்தரால் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கு. ஒருவேளை ஒன்றுமே இல்லையே, குறைவாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க ஆண்டவரால் முடியும். சரி, போகட்டும். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது அற்புதம் கல்யாண வீட்டில் தான் நடந்துச்சு. அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆண்டவர் ஒருபொழுதும் திருமணத்தை விலக்கினது கிடையாது. இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், விவாகரத்து, டிவோர்ஸ் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. பிரியமானவர்களே, திருமண வாழ்க்கையை ஆண்டவராகிய கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அவரை நாம் மணவாளன் அப்படின்னு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, திருமணமானவர்கள் ஊழியத்தை செம்மையாக செய்ய முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சபை ஊழியம் போன்ற ஊழியங்களில் திருமணம் செய்வது மிக மிக கட்டாயமானது.
மற்றவங்க அதற்கான ஊழியங்களை தெரிந்தெடுக்காமல் இருப்பதே சிறப்பு. திருமணமான ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். திருமணமாகி குடும்பமாக இருந்த நோவா, ஆபிரகாம், லோத்து இவங்கள்லாம் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றாங்க. திருமணம் செய்வதை கர்த்தர் அற்பமாக எண்ணி இருந்தால் தன் முதலாவது அற்புதத்தை காணா ஒரு கல்யாண வீட்டில் அவர் செஞ்சுருக்க மாட்டார். இன்னும் சரியாக போனால் அங்கே போகவும் மாட்டார். இன்றைக்கு நவீன உபதேசிகள் இருக்காங்க. அவங்க கல்யாண வீடுகளுக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு போனால் பரிசுத்தம் குறைஞ்சி போகும் அப்படிங்கிற நவீன போதனையை அவங்க வச்சுருக்கிறாங்க. என்ன சொல்ல முடியும்? திருமணம் ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது. திருமணம் எல்லாருக்குமே கனம் உள்ளது. ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது மனுஷனுடைய திட்டம் அல்ல. மனுஷன் என்னதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் கூட திருமணங்கிறது தேவ திட்டம். இன்னாருக்கு இன்னாரு அப்படின்னு சொல்லி தேவன் எழுதி அவங்கள இணைச்சி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட திருமணங்கள் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிலச்சி இருக்கும். இந்த திருமணத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் சரியான பந்தம். 4 கல்யாணம், 5 கல்யாணம், 6 விவாகரத்து இதெல்லாம் கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் வேத சட்டம். அந்த 2 பேரும் ஒரு மனமாக இருக்கணும். கணவனுக்கு மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவிக்கு கணவன் விட்டு கொடுக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு விட்டு கொடுக்கணும். ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளணும். பிரியமானவர்களே, உபவாசத்தை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு போகக்கூடாது. வேலையின் நிமித்தமாக பிரிஞ்சு போகிறத குறித்து நான் இங்கே சொல்லலை. நீங்கள் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக வெளி ஊர்களில் வெளி தேசங்களில் போய் உழைக்கிறீங்க. ஆனாலும் உங்களுடைய உழைப்பின் நோக்கம் என்னன்னா உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது, உங்கள் மனைவியை காப்பாற்றுவது, பிள்ளைகளை காப்பாற்றுவது, அவர்களுக்கு உண்டான கல்வியை கொடுப்பது, அவர்களுக்கு உண்டான உறைவிடத்தை உருவாக்கி கொடுக்கறது. அதன் நிமித்தமாக வெளி தேசங்களில் கஷ்டப்படுறீங்க. இதை தேவன் அற்பமாக எண்ணுவது கிடையாது. ஆனால் கட்டின மனைவியை எங்கேயோ விட்டுட்டு சன்னியாசம் போகிற மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறாங்க இல்லையா, இதை தேவன் ஒரு காலம் அங்கீகரிப்பதே கிடையாது. பிரியமானவர்களே, திருமணத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம். திருமணங்கிறதே மகிழ்ச்சியான ஒரு காரியம். திருமண உறவில் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகளை பெற்றெடுக்கணும், அவர்களை தேவ பக்தியுள்ள சந்ததியாக உருவாக்கணும். உண்மையில்லாத நடத்தை திருமண வாழ்க்கையை சிதைச்சிரும். திருமண உறவு நிலையானது. விவாகரத்து அப்படிங்கிறது பாவம். அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மூப்பர்களாக இருந்தாலும் சரி, விவாகரத்தை தேவன் ஒரு பொழுதும் அனுமதிப்பது கிடையாது. திருமணமானவங்க வாழ்க்கையை யாரும் குறுக்கிடக்கூடாது. எவ்வளவு அழகான பெண்ணாக இருந்தாலும், எவ்வளவு அழகான ஆணாக இருந்தாலும் திருமணம் ஆனவங்க வாழ்க்கையில் போய் குறுக்கிடக்கூடாது. எந்த புருஷனும் இவன் எனக்கு மனைவியாக வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சபலத்துக்குள்ளே போகக்கூடாது. எந்த ஒரு மனைவியும் இவன் எனக்கு புருஷனாக வந்திருக்கலாமேங்கிற சபலங்கள் இருக்கவே கூடாது. தேவன் இணைச்சிருக்கிறாரு. மரணத்தின் முடிவு பரியந்தம் தேவன் அவர்களை ஒன்றாக வச்சிருக்கிறாரு. தேவன் இதை ஒரு உடன்படிக்கையாகவே ஏற்படுத்தி இருக்கிறாரு. திருமணத்தில் 2 காரியம்தான் முக்கியம். ஒன்று அன்பு கூறுவது, 2வது கீழ்ப்படிவது. கணவன் மனைவிக்கு அன்பு கூறணும், மனைவி கணவனுக்கு அன்பு கூறணும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இப்படியான தேவ பிரமாணத்தை நிறைவேற்றணும். ஐயா துணை இழந்துருச்சுய்யா, மனைவி இறந்துட்டாங்கய்யா, நான் மறுமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தேவ ஆலோசனையின்படியாக மறுமணம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் வேகிறத பார்க்கிலும் விவாகம் பண்ணுவது நலம் அப்படின்னு வேதம் சொல்லிக்கிறபடினால இதை தேவனுடைய சமூகத்தில் விட்டுருவோம். திருமணம் எல்லாருக்குமே கனமானது. திருமணத்துக்கு வெளியே பாலுறவு இருந்துச்சுன்னா அது மகா பெரிய பாவம்.
திருமணம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நிழல் உருவம். ஒரு விசுவாசி சபையை அசட்டை பண்ணுறான்னு சொன்னால் அவன் திருமண வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லை. தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் சபையை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ, கிறிஸ்துவை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ, அவ்வளவாக உங்களுடைய கணவனையும் மனைவியும் நேசிக்க முடியும். ஆமாம், கல்யாண வீட்டில் இப்படி பல பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்த கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். குறைவுகளை நிறைவாக்குவார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விசுவாசம் வைக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புத அடையாளங்களாலே உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.